விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் மகாநதி. பலவாறு திருப்பங்களோட விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற இந்த மகாநதி சீரியல்ல யமுனா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சவங்க தான் ஆதிரை. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல, இவங்க இந்த சீரியலை விட்டு குவிட் பண்ணிட்டாங்க. அண்ட் குவிட் பண்ணதுக்கு அப்புறமா புதுசா ஸ்வேதா அப்படிங்கிறவங்க தான் இந்த கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாநதி சீரியல்ல உன்னை ஏன் தான் போட்டாங்க அப்படின்னு தெரியல, நீ நல்லாவே நடிக்கல அப்படிங்கிற மாதிரி புது கேரக்டர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்வேதா குமார் அவர்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல பல ரசிகர்கள் கதறி இருக்காங்க. அவங்க போல்டா அது எல்லாத்துக்கும் ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. புதுசா நடிக்கக்கூடிய கேரக்டரை யாராலையும் ஏத்துக்க முடியாது, உங்களுக்கு காண்டாகல அப்படின்னா தான் அது புதுசு, இது நார்மல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தக் லைஃபான ரிப்ளையும் கொடுத்திருக்காங்க. ஓல்டா நடிச்சுக்கிட்டு இருந்த ஆதிரி அவர்களே இந்த சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்களை சொல்றாங்க. இந்த சீரியல்ல இவங்க நல்லாவே நடிக்கல, மத்த எல்லாருமே அவங்களுடைய கேரக்டரை சூப்பரா நடிச்சிட்டு இருக்கும் போது ஆதிரை நல்லாவே நடிக்கல, இவங்களை மாத்துங்கப்பா அப்படின்னு பலரும் சொன்னதுனாலதான் இந்த சீரியலை விட்டு அவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துச்சு. ஆதிரை தரப்புலையும் இதற்கான எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. மாறா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல யமுனா கேரக்டர்ல நடிச்ச அத்தனை பிக்சர்ஸையுமே எடுத்துட்டாங்க. அண்ட் மகாநதி சீரியல்ல எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸை கூட அவங்க டெலிட் பண்ணதுனால ஏதோ இஷ்யூனால தான் ஆதிரை வெளிவந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆனா ரசிகர்கள் இப்போ ஸ்வேதா குமார் நடிச்சுக்கிட்டு இருக்க இந்த கேரக்டரையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு கரெக்டா நடிச்சாங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க.